ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள புளியமரத்து கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரியப்பன். வயது 75. ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர். இவர் தனது தோட்டத்து வீட்டில் மனைவி பத்மினியுடன் வசித்து வந்தார். பிள்ளைகளுக்கு திருமணமாகி தனியே சென்றுவிட்ட நிலையில் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலை மாரியப்பன் செய்து வந்தார். தோட்டத்தில் வேலை செய்யவும் வட்டி பணம் வசூலிக்கவும் அதே ஊரைச் சேர்ந்த 16 வயது சிறுவனை வேலைக்கு வைத்துக் கொண்டார். இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி அதிகாலை மாரியப்பன் படுக்கையிலேயே இறந்து கிடந்தார். வயது மூப்பின் காரணமாக இறந்திருக்கலாம் என நினைத்த மனைவி மற்றும் பிள்ளைகள் உடலை அடக்கம் செய்தனர். மாரியப்பனின் பீரோவில் இருந்த 6.5 சவரன் தங்க நகைகள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுத்தவர்களிடம் அவர் வாங்கி வைத்திருந்த ஆவணங்கள் மாயமாகி இருந்ததை அவரது மகன் பன்னீர் பார்த்தார். மாரியப்பனுக்கு ஒத்தாசையாக இருந்தது சிறுவன் மட்டும்தான். அவனிடம் பன்னீர் விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பேசினான். சந்தேகமடைந்த பன்னீர்செல்வம் வேடச்சந்தூர் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார். போலீசார் சிறுவனை பிடித்து துருவி விசாரணை செய்தனர். விசாரணையில் வெளிவந்த தகவல்கள் மாரியப்பனின் மொத்த குடும்பத்தையும் நிலைக்குலைய வைத்தது. நகைகள் மற்றும் ஆவணங்களை மட்டும் அந்த சிறுவன் திருடவில்லை, மாரியப்பனையும் அவன்தான் கொலை செய்தான் என்பது தெரிய வந்தது. தென்னை மரத்திற்கு வைக்கும் பூச்சி மாத்திரைகளை குளிர்பானத்தில் கலந்து கொடுத்த மாரியப்பனை கொலை செய்ததை சிறுவன் ஒப்புக்கொண்டான். தொடர்ந்து அவனிடம் விசாரித்த போது வெளிவந்த தகவல்கள் வருமாறு: கஷ்டப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவன் என்பதற்காக மாரியப்பன் வேலைக்கு சேர்த்து கொண்டார். மாரியப்பன் வட்டி தொழில் செய்ததால் கட்டுக்கட்டாக பணம் கைமாறுவதை சிறுவன் பார்த்ததும் அவன் மனம் மாறியது. சீக்கிரமாக பணக்காரனாக வேண்டும் என முடிவு செய்தான். 1 மாதத்திற்கு முன் மாரியப்பன் வீட்டில் வைத்திருந்த 6.5 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்று வேடச்சந்தூரில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் அடகு வைத்து 2.5 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளான். அந்த பணத்தை அவனே வட்டிக்கு விட்டு வட்டி பணத்தை ஜாலியாக செலவழித்தான். அதன் பிறகு வட்டிக்கு கடன் கொடுத்ததற்கு ஈடாக மாரியப்பன் வாங்கி வைத்திருந்த பத்திரங்களையும் சிறுவன் எடுத்துக்கொண்டான். சம்பந்தப்பட்டவர்களிடம் பத்திரங்களை கொடுத்து கணிசமாக பணம் வாங்கிக் கொள்ள திட்டமிட்டிருந்தான். மாரியப்பனுக்கு தன் மீது சந்தேகம் வருவதற்குள் அவரை கொலை செய்துவிட சிறுவன் முடிவு செய்தான். இயற்கையாக இறந்துவிட்டார் என நம்ப வைப்பதற்காக குளிர்பானத்தில் பூச்சி மாத்திரைகளை கலந்து கொடுத்தான். அது தெரியாமல் குடித்த மாரியப்பன் தூங்கும் போதே இறந்து போனார் என விசாரணையில் தெரிய வந்தது. அடக்கம் செய்யப்பட்ட மாரியப்பனின் உடலை போலீசார் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுவனை கைது செய்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். நகைகளை அடகு வைத்து தனியார் வங்கியில் சிறுவன் கடன் வாங்கியுள்ளான். அதனால் அவனுக்கு யாராவது உடந்தையாக இருந்தார்களா, அவர்களுக்கும் மாரியப்பன் கொலையில் தொடர்பு இருக்கிறதா எனவும் போலீசார் தோண்டி துருவ ஆரம்பித்திருக்கின்றனர். பாவப்பட்டு வேலைக்கு சேர்த்து கொண்ட முன்னாள் கிராம நிர்வாக அதிகாரியை சிறுவன் கொலை செய்த சம்பவம் திண்டுக்கல்லில் பரபரப்பாக பேசப்படுகிறது.